மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டுமாக ஒரு வீடியோ பதிவின் மூலமாக தேவனுடைய திருவார்த்தையை கற்றுக்கொள்ள, தேவனுடைய திருவசனத்தை தியானித்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மிக அருமையான சந்தர்ப்பத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே யாரை நாங்கள் ரோல் மாடலாக அல்லது யாரை நாங்கள் பின்பற்றுகிறோம்? இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது, உலகத்திலே பார்க்கும் பொழுது, வாலிபர்கள் மத்தியிலே பார்க்கும் பொழுது, வாலிபர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நடிகர்களை, தென்னிந்திய நடிகர்களை பின்பற்றுவார்கள். சிங்கள வாலிபர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஹிந்தி நடிகர்களை பின்பற்றுவார்கள். சிங்கள வாலிப சகோதரிகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு நடிகையை அவர்கள் பின்பற்றுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல தமிழிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது, தமிழ் வாலிப ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு நடிகரை பின்பற்றுவார்கள். பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இன்னும் ஒரு நடிகையை பின்பற்றுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய உடையிலே இருந்து, அவர்களுடைய ஹேர் ஸ்டைலிலே இருந்து, அவர்கள் போடுகின்ற உடுப்புகளிலே இருந்து எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது அவர்கள் உலகத்திலே இருந்து ஒரு நபரை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ரோல் மாடலாக எடுத்து, அவரை போல உடுப்பு போட்டு, அவரை போல உடை உடுத்தி, அவரை போல நடந்து கொண்டு, அவரை போல தன்னுடைய வாழ்க்கையை ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கொண்டு அப்படியாக வாழ்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி மிக முக்கியமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே பல நபர்களை நாங்கள் சந்திக்கிறோம், ஊழியக்காரர்களை சந்திக்கிறோம், தேவனுடைய பணிகளை செய்கிற மனிதர்களை சந்திக்கிறோம். நல்ல விடயம்தான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்பதை நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால், முதலாவது பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நாங்கள் வாசித்து தொடர்ந்து நாங்கள் வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களிலே நாங்கள் நினைக்கின்றோம், அவர் மனிதனுடைய பாவங்களிலே, அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக மாத்திரமே இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அல்லது சில கூட்டம் கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், அவர் சுகமாக்குதலை கொடுப்பதற்காக மாத்திரமே இந்த பூமிக்குள்ளே வந்தார் என்று சொல்லி அவர் நினைக்கிறார்கள். அல்லது ஒவ்வொரு விதமாக பல சிந்தனை உடையவர்களாய் இருக்கிறபடினாலே பல பகுதிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கின்ற விதம் வித்தியாசமா இருக்கிறது. நல்ல காரியம்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு இந்த பூமிக்குள்ளே வரவில்லை. அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக மரிப்பதற்கு மாத்திரம் அல்ல, அவர் குணமாக்குதலை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, விடுதலையை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, ஒரு கடவுளாலே படைக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை தாம் வாழ்ந்து காட்டுவதற்காகவும் அவர் இந்த பூமியிலே வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அதை ஒரு உதாரணமாக அவர் வாழ்ந்து காட்டி போனார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, அவர் மாதிரியை பின்வைத்து போனார், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவானவர் நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட 3.5 வருடங்கள் அவர் அந்த ஊழியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய ஊழிய கால பகுதியிலே கப்பர்நகூம் என்கின்ற பட்டணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவானவருடைய வீட்டிலே தங்கியிருந்தார் என்று சொல்லி கூட பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே பேதுருவானவர் இயேசு கிறிஸ்துவோட கூட அவருடைய ஊழியத்திலே பயணித்தபடியினாலே பேதுருவானவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துடைய சுபாவம் எப்படி, அவர் எப்படியாக வாழ்ந்தார் இந்த பூமியிலே என்று சொல்லி நன்கு அறிந்திருந்தார். அதனால் இந்த வசனத்தை அவர் தேவ பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் அவர் சொல்கிறார், அவர் தம்மை பின்பற்றி வரும்படிக்கு அவர் மாதிரியை பின்வைத்து போனார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு அவர் மாதிரியை வைத்து போனார். ஆகையினாலே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்கள் சமீபமாய் இருக்கிறதை பார்க்கின்றோம். உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்று இந்த நேரம் இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? நீங்கள் யாரை பார்த்து யாரை போல உங்களுடைய உடைகளை நீங்கள் உடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? யாரை போல நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறீர்கள்? நீங்கள் மறுபுறப்படைந்திருந்தவர்களானால், ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருந்ததானால், நிச்சயமாக நான் சொல்லுவேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் சுபாவத்தை உடையவராக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி, அதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய சுபாவத்தை தான் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்று சொல்லி அவர் அந்த மாதிரியை அவர் வைத்து போயிருக்கிறார். ஆகையினாலே நாங்கள் இயேசுவை பின்பற்றுவோம், இயேசுவை போல மாறுவோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள, பரலோகம் சந்தோஷப்படுகிற பிள்ளைகளாக எங்களுடைய சுபாவங்களை, எங்களுடைய பேச்சு வழக்குகளை, எங்களுடைய ஆடை உடுத்தும் விதங்களை, எங்களுடைய இந்த சமூகத்திலே நாங்கள் வாழ்கின்ற விதத்தை நாங்கள் மாற்றுவோம். நாங்கள் அவருக்காக சாட்சியாய் இருப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து உங்களோடு பேசுவார். God bless you.